கருத்தடை முடிச்சு அந்த பிள்ளைங்கள அவங்களோட ஏரியாலே ரிலீஸ் பண்ணிட்டோம். இது வந்து தூக்குன அந்த வீடியோ தான். நம்ம 16ஆந்தேதி போய் இந்த பிள்ளைங்கள தூக்கிட்டு வந்தோம். அவள் ரொம்ப பாசமாக இருக்காங்க எல்லா பிள்ளைங்களுமே. அதுக்கு காரணம் வந்து குட்டியிலேருந்தே அவங்க அந்த பிள்ளையை தொட்டு பழகியிருக்காங்க. எனக்கு அந்த சால்வெல்லாம் பொத்துனார் அண்ணா. அவரே தூக்கிட்டு வந்து வச்சார். அப்போயே தெரியும் அவங்க எவ்வளோ மனிதர்கள் நம்புகிற ஜீவன்னு. நான் கொண்டு போய் செல்டரில் வச்சிட்டேன். அடுத்து அந்த வீக் பண்ண முடியல, அந்த ஜல்லிக்கட்டுனால சார் அவைலபிள் இல்லை. அடுத்து அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பண்ணோம். கருத்தடை 26ஆந்தேதிங்க அன்றைக்கி தான் கருத்தடை பண்ணோம். பண்ணிவிட்டு பண்ணும் போதுமே இவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்லி தாங்க. இவங்க என்னென்னா நம்மகிட்ட வந்து கொஞ்சுவாங்க, அந்த மாதிரி விட்டு போகாதான்னு சொல்லி கற்றுவாங்க. அந்த டார்ச்சர் தான், அன்பு தொல்லை அதிகமாக இருக்கும். ஆனால் 15 நாள் நம்ம செல்டரில் இருந்திருக்காங்க. அடுத்து கருத்தடைக்காக தூக்கிட்டு போனோம். நல்லபடியாக கருத்தடை முடித்தோம். திரும்பி கொண்டு வந்து விட்டுட்டு ஒரு மெடிசன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம். இவங்களை பற்றி நிறையா பேசலாங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் இந்த செட் ஆஃப் பிள்ளைங்க வந்து பயங்கர அன்பு தொல்லை ஓவரு. அந்த அன்பு தொல்லை கடைசியில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். சரி விட்டுட்டோம். எல்லாருமே அப்பயே முழிச்சிட்டாங்க. சரி ஒரு 5 days இருக்கட்டும்னா பயங்கர சவுண்டு, வெளியே விடு நான் விளையாடணும் அப்படின்னு. ஊடையில் அவர் வந்து செல்டரில் வந்து பாட்டும் போனார். சரி ஓகே இன்றைக்கி ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கழுத்தில் பெல்ட்டை மாட்டிட்டு நேராக என் ஃப்ரெண்டு தான் போனான். நான் அங்கே செல்டர் ஒர்க்னால அங்கே இருந்தேன். போய் அவரே வந்துட்டார். திறந்து விட்டுட்டு இவங்களுடைய அந்த ரியாக்ஷனை பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்டா, ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த லீவுக்கு பிள்ளைங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, அந்த மாதிரி இந்த உடனே பயங்கர குஷி, பயங்கரமாக வாலாட்டிக்கிட்டு 4 பிள்ளைங்களுமே அவர்கிட்ட அவ்வளோ பாசமாக இருக்காங்க. அவ்வளோ ஒரு நன்றி, பயங்கர அன்பு, சான்ஸே இல்லை. ஆனால் என்னென்னா நிறையா பெருகுச்சுன்னா கஷ்டம். இப்போ கண்ட்ரோல் ஆகிருக்கு. இன்னொரு தாய் மட்டும் ஒன்றே இருக்குது. அது மட்டும் பண்ணிட்டா இந்த தெரு முடிஞ்சிச்சு. இந்த தெரு இறக்கி விட்டுட்டு என் ஃப்ரெண்டு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தான். அவன் கிளம்பி போகும்போது இவரும் வண்டியில் வந்திருக்காரு ஏரியா தாண்டி. அது வரைக்கும் இங்கே விடலை. அடுத்து அடித்து விரட்டி விட்டு பயங்கர சந்தோஷம் அவங்களுக்கு. அதுக்கடுத்து எனக்கு ஃபோன் பண்ணார். சார் ரொம்ப அலப்பறை பண்ணிட்டாங்க சார், நீங்கள் வந்து விட்டதுக்கப்புறம் யாரெல்லாம் அவங்களுக்கு சாப்பாடு போட்டுருக்காங்க வீட்டில் போய் பயங்கரமாக வாலாட்டி கொஞ்சி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கர அலப்பறை கூட்டிட்டாங்க சார் அப்படின்னு. அந்த ஏரியா மக்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நம்மளை சார்ந்து வந்த உயிரினம், நம்ம நம்பி வந்த உயிரினம், அதுக்கு இனிமேல் பெருக போகிறதில்ல. எல்லாத்துக்கும் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இருக்க வரைக்கும் நல்லா இருக்கட்டும்ங்க. அவ்வளோதான். நன்றிங்க.